அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எல்ஏ போல்ஸ். இன்று ஜூலை 8ஆம் தேதி என்னென்ன பங்கு சந்தையில் செய்தி சொல்லியிருக்காங்கிறத பார்த்துடலாம். வழக்கமாக டிஸ்க்ளைமர், நம்ம சேனல் முழுக்க ஒரு செய்தி சேனல், அதாவது நியூஸ் சேனல். ஸோ எந்த ரெக்கமெண்டேஷனுமே இருக்க வாய்ப்பே இல்லை, ஏன்னா எல்லாமே செய்தி மட்டும்தான். அதுமாதிரி நம்ம சொல்கிற செய்திகளில் தவறுகள் இருக்க வாய்ப்பு இருக்குது, அங்கங்கே சில தவறுகள் இருக்கலாம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். உங்கள் செபிஸ்ட் அட்வைசர் இல்லை உங்கள் ஃபைனான்ஷியல் அட்வைசர் இந்த நியூஸ் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணுங்கள், இதெல்லாம் கரெக்டு தானே போய் தானாங்கிறத. அதுக்கப்புறம் அவங்க முடிடுங்க. நான் ஒரு செபிஸ்ட் அட்வைசர்லாம் இல்லைங்க, நான் ஒரு சாதாரண இன்வெஸ்டர். எனக்கு தெரிஞ்ச செய்தியாக ஒரு நண்பர்கிட்ட நான் சொல்கிற மாதிரி உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ இது முழுக்க செய்தி பகிர்வு. அதுமாதிரி நம்ம சேனல் டெய்லி ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட செய்திகளை சொல்லக்கூடிய ஒரு தினசரி செய்தித்தாள் மாதிரி டெய்லி பார்க்குறது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கலாம். ஸோ இதெல்லாம் டிஸ்க்ளைமர் வழக்கமாக முடிஞ்சுது. ஸோ அங்கே வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய முதலாவது பங்கு சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட். 973 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 55 ரூபா டிவிடெண்ட் ஆல்ரெடி அறிவிச்சது தான். அது டிவிடெண்ட் டீல் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5.5% வருது. நல்ல ஒரு சூப்பரான டிவிடெண்ட் டீல் கொடுத்துருக்காங்க இந்த வருஷத்தில். இதற்கான ரெக்கார்டேட்டை தான் கம்பெனி இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நியூஸ் என்ன தான் பழசாக இருந்தாலும் ரெக்கார்டேட் வந்தால் தான் அந்த கம்பெனியோட அந்த சர்க்கிளே முடியும். ஸோ இன்றைக்கி தான் ரெக்கார்டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 19 ஜூலை தான் ரெக்கார்ட் டேட்டு. செக்டர் பார்த்திங்கன்னா ரிஃபைனரி அண்ட் மார்க்கெட்டிங்கில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க, சிசிபிஎல். அடுத்து பார்த்திங்கன்னா ராஜ்ரத்தன் குளோபல் வயர் லிமிடெட். இவங்க கரண்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 621, 2 ரூபா டிவிடெண்ட் ஆல்ரெடி அறிவிச்சது. டிவிடெண்ட் டீல் 0.25% அதிகமாக இருக்குது. இதற்கான ரெக்கார்ட் டேட் பார்த்திங்கன்னா 23 ஜூலை 2024. செக்டர் வந்து ஆட்டோ காம்பவுண்டில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க ராஜ்ரத்தன். ஜேகே டயர் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 455 ரூபா கரண்ட் ப்ரைஸில் இருக்குது. 3 ரூபா 50 பைசா டிவிடெண்டை வந்து ஆல்ரெடி இவங்க அறிவிச்சது. டிவிடெண்ட் டீல் 0.25%. ரெக்கார்ட் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி 26 ஜூலை தான் ரெக்கார்ட் டேட்டு. செக்டர் வந்து டயர் அண்ட் ரப்பர் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. இவங்களும் வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. விந்தியா டெலிலிங்க்ஸ் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 2573, 15 ரூபா டிவிடெண்ட் ஆல்ரெடி அறிவிச்சது. டிவிடெண்ட் டீல் 0.5%. இதற்கான ரெக்கார்ட் டேட் தான் இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 26 ஜூலை தான் ரெக்கார்ட் டேட்டு. செக்டர் வந்து டெலிகாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. பிர்லா குரூப்பை சேர்ந்த கம்பெனி. அடுத்து நம்ம பார்க்குறதும் பிர்லா குரூப்பை சேர்ந்த கம்பெனி தான், பிர்லா கேபிள் லிமிடெட். அது எம்பி பிர்லா குரூப்பை சேர்ந்தது. 248 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 1 ரூபா 75 பைசா டிவிடெண்ட் அறிவிச்சிருந்தாங்க. டிவிடெண்ட் டீல் 0.25% கிட்ட வருது. இவங்களும் ரெக்கார்ட் டேட் வந்து 26 ஜூலை தான் சொல்லியிருக்காங்க. செக்டர் வந்து டெலிகாம் எக்யூப்மெண்ட் அக்சசரிஸில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க பிர்லா கேபிள். ரயில் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட், ரயில்டெல் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் 534 கரண்ட் ப்ரைஸு, 1 ரூபா 85 பைசா டிவிடெண்ட் வந்து இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ண. ஸோ இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க 1 ரூபா 85 பைசா டிவிடெண்டாக தராங்க. டிவிடெண்ட் டீல் வந்து கரண்ட் ப்ரைஸ்க்கு ஒரு 0.25% அதிகமாக இருக்குது. செக்டர் வந்து அதர் டெலிகாம் சர்வீஸில் இருக்காங்க. வருஷத்துக்கு 3 டிவிடெண்ட் தரக்கூடிய ஒரு கம்பெனி தான் ரயில்டெல் கார்பரேஷன். இதற்கான ரெக்கார்ட் டேட் வந்து கம்பெனி இன்னும் அனௌன்ஸ் பண்ணல, ஏன்னா இன்றைக்கி தான் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மேற்கொண்டு அனௌன்ஸ் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெஸ்லே இந்தியா லிமிடெட் 2663 ரூபா கரண்ட் ப்ரைஸு. இவங்க இன்றைக்கி ஒரு ஃபஸ்ட் இன்டர்ன் டிவிடெண்ட் அறிவிப்போன்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இன்றைக்கி அறிவிச்சிருக்காங்க. 2 ரூபா 75 பைசா டிவிடெண்டாக தராங்க. டிவிடெண்ட் டீல் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 0.25% குறைவாக வருது. செக்டர் வந்து பேக்கேஜ் ஃபுட்ஸில் இருக்காங்க. இவங்களும் வருஷத்துக்கு 3-4 டிவிடெண்ட் தரக்கூடிய ஒரு கம்பெனி தான் நெஸ்லே இந்தியா லிமிடெட். ருஸ்டில் டெக்கோர் லிமிடெட் 365 ரூபா கரண்ட் ப்ரைஸு. ஸ்பிட் ஆல்ரெடி அறிவிச்சிருந்தாங்க 1:10. ஃபேஸ் வேல்யூ 10 இருக்காத 1 மாற்றுறாங்க. ஸோ ஒரு ஷேர் 10 ஷேர் ஸ்பிட் ஆகுது. ப்ரைஸும் அட்ஜஸ்ட் ஆயிரும். இதற்கான ரெக்கார்ட் தான் கம்பெனி இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 9 ஆகஸ்ட் தான் ரெக்கார்ட் டேட்டு. செக்டரில் பார்த்திங்கன்னா ப்ளைவுட் அண்ட் லேமினேட்ஸில் இருக்காங்க. ஸோ டிவிடெண்டு போனஸு ஸ்பிட்டு இது எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் நடக்கும். 55 ரூபா டிவிடெண்ட் கொடுத்தாலும் அவங்களும் ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ புதுசாக வரவங்க இது தெரிஞ்சுக்கோங்க. டிவிடெண்டு போனஸு ஸ்பிட்டுக்காக ஆசைப்பட்டு எந்த ஒரு ஸ்டாக்குமே வாங்காதீங்க. அடுத்து நம்ம பார்க்கும்போது ஐஎம் கேபிட்டல்ஸ் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 903. இன்றைக்கி ஸ்பிட் அறிவிப்போன்னு சொல்லியிருந்தாங்க, அதேமாதிரி அறிவிச்சிருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 10 இருக்காத 1 மாற்றுறாங்க. ஒரு ஷேர் 10 ஷேர் ஸ்பிட் ஆகுது. பட் இதற்கான ரெக்கார்ட் வந்து கம்பெனி இன்னும் அனௌன்ஸ் பண்ணல, கூடிய வரையில் வரும்னு எதிர்பார்ப்போம். செக்டர் பார்த்திங்கன்னா என்பிஎஃப்சி நான் பேங்கிங் ஃபைனான்ஷியல் கம்பெனி. பிவி இன்ஃப்ரா லிமிடெட் 20 ரூபா கரண்ட் ப்ரைஸு. ஒரு பெனி ஸ்டாக்னாவே என்றைக்குமே ரிஸ்க்கு தான், அங்கிறத நம்ம ஏமாற்றிக்கணும். அதான் நம்ம சொன்ன மாதிரி மார்க்கெட் கேப் பற்றி வீடியோ போட்டிருந்தோம். அந்த மார்க்கெட் கேப் எவ்வளோ குறைவாக இருக்கும் அந்தளவுக்கு ரிஸ்க் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் மார்க்கெட் அந்த மாதிரி ஸ்டாக்கை பெனி ஸ்டாக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டாக்லேருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லது. அதுவும் புதிய மார்க்கெட்டில் வரவங்களுக்கு அனுபவம் இல்லாமல் மாட்டிக்கிட்டாங்க. நான் எந்த ஸ்டாக்குமே ரெக்கமெண்ட் பண்ணல, பட் இது ஒரு அனுபவத்தை மட்டும் தான் சொல்கிறேன். போனஸ் 1:1 இன்றைக்கி அறிவிச்சிருக்காங்க. ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க அறிவிப்போன்னு போனஸு, பட் எந்த ரேஷோங்கிறத சொல்ல மாட்டாங்க. இன்றைக்கி சொல்லியிருக்காங்க 1:1 போனஸ் தராங்க. ஒரு ஷேருக்கு ஒரு ஷேர் போனஸு. ஸோ ஒரு ஷேர் வச்சுருந்தா 2 ஷேர் ஆயிரும். ப்ரைஸும் அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க. செக்டர் பார்த்திங்கன்னா சிவில் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்காங்க. பிவி இன்ஃப்ரா லிமிடெட்.
கார்மெண்ட்ஸ் மந்த்ரா லைஃப் ஸ்டைல் லிமிடெட் கரண்ட் பைசா ₹6.65. இவங்களும் 1:1 போனஸ் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு ஒரு ஷேர் போனஸு. இதற்கான ரெக்கார்ட் எஸ்டேட் வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணல, கூடிய விரைவில் தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. செக்டர் வந்து கார்மெண்ட் அண்ட் அப்ரைல்ஸில் இருக்காங்க. கார்மெண்ட் மந்த்ரா லைஃப் ஸ்டைல் லிமிடெட். ஷெரா எனர்ஜி லிமிடெட் ₹187 கரண்ட் பேஸு. இவங்களுக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு. இது ஒரு இன்டர்நேஷ்னல் ஆர்டரு. ஜாம்பியாலேருந்து இந்த ஆர்டர் கொடுத்துருக்காங்க. சவுத் ஆஃப்ரிக்கா கண்ட்ரிலேருந்து ஆர்டர் வச்சுருக்கு, கேண்டோனிலேருந்து. ஸோ இதோட மதிப்பு பார்த்திங்கன்னா US டாலருக்கு $87,000 ஸோ நல்ல ஒரு பெரிய ஆர்டர் தான் இவங்களுக்கு கிடச்சதா இவங்க சொல்லியிருக்காங்க கம்பெனி. அடுத்து நம்ம பார்க்கும்போது GE பவர் இந்தியா லிமிடெட் ₹520 கரண்ட் பேஸு. 18,71,00,000 ஆர்டரு கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா NTPC லிமிடெட். மரைன் எலக்ட்ரிக்கல் இந்தியா லிமிடெட் ₹197 கரண்ட் பேஸு. 50 கோடிக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது DC டெவலப்மெண்ட் ஹைதராபாத் லிமிடெட். மேன் இண்டஸ்ட்ரீஸ் இந்தியா லிமிடெட் ₹484 கரண்ட் பேஸு. இவங்களுக்கு இது வரைக்கும் இல்லாத ஒரு பெரிய ஆர்டர் கிடச்ச மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதில் அதோட மதிப்பு 1850 கோடி. டாப் டயர் இன்டர்நேஷ்னல் ஆயில் அண்ட் கேஸ் கம்பெனின்னு சொல்லியிருக்காங்க. பேராக மென்ஷன் பண்ணல கம்பெனி. ஸோ நல்ல ஒரு பெரிய ஆர்டர் தான் இவங்களுக்கும் கிடச்சிருக்கு. அடுத்து லர்சன் டூப்ரோ லிமிடெட் கரண்ட் பேஸ் 3632. ஸோ ஹைவேலுக்கான ஸ்டாக் தான் எல்லாம் தெரிஞ்ச கம்பெனி LNT. இவங்களுக்கு ஒரு மெகா ஆர்டர் கிடச்சிருக்கு. மெகா ஆர்டர்னு சொன்னால் 10,000 கோடியிலேருந்து 15,000 கோடிக்குள்ளே. கொடுத்தது யாருங்கிறத கம்பெனி மென்ஷன் பண்ணல. ஒரு லீடிங் டெவலப்பர்ஸ் இன் மிடில் ஈஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா டைமண்ட் பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட் ₹1238 கரண்ட் பேஸு. 409 கோடிக்கான ஆர்டர் கொடுத்தது அதானி கிரீன் எனர்ஜி லிமிடெட். அடுத்து நம்ம பார்க்கும்போது அப்கமிங் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங் மே கன்சிடர். வரவிருக்கும் போர்டு மீட்டிங்கில் இது குறித்து முடிவெடுக்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி கம்பெனி சொல்கிறாங்க. எடுப்பாங்களா மாட்டாங்களா அது போர்ட் ஆஃப் டைரக்டர் கையில் இருக்குது. அதில் நான் ஃபஸ்ட்டாக பார்க்குறது K&R ரயில் இன்ஜினியரிங் லிமிடெட் ₹492 கரண்ட் பேஸு. 13 ஜூலையில் போர்டு மீட்டிங் வச்சுருக்காங்க. ஸ்டாக் ஸ்பீட் கொடுத்து முடிவெடுப்போம்னு சொல்கிறாங்க. அதோட ரிசல்ட்டும் அறிவிக்கிறாங்க. ஸோ ஃபேஸ் வேல்யூ 10 இருக்குது. அது 1, 2 இல்லை 5 என்னங்கிறத போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் தான் டிசைட் பண்ணுவாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கணும் என்ன மாதிரி ஸ்பீட் தராங்கன்னு. செக்டர் பார்த்திங்கன்னா சிவில் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்காங்க. குறிப்பாக ரயில்வே சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்காங்க. K&R ரயில் இன்ஜினியரிங் லிமிடெட். அடுத்து நம்ம பார்க்குறது மெரின் பேரிங் லிமிடெட் ₹136 கரண்ட் பேஸு. 18 ஜூலையில் போர்டு மீட்டிங் இருக்குது. டிவிடெண்ட் ரிசல்ட் ரெண்டுமே அறிவிக்கிறாங்க. டிவிடெண்ட் அறிவிச்சாங்கன்னா அதற்கான ரெக்கார்ட் வந்து 26 ஜூலை 2024. செக்டர் வந்து ஆட்டோ காம்பவுண்டில் இருக்காங்க. இவங்க டிவிடெண்ட் பார்த்திங்கன்னா போன வருஷம் ₹2.25, அதுக்கு முன்னாடி ₹2. ஸோ ₹2 அந்த ரேஞ்சில் ஒரு டிவிடெண்ட் எதிர்பார்க்கலாம் மெரின் பேரிங்லேருந்து. அடுத்து கண்டெய்னர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் ₹1043 கரண்ட் பேஸு. 8 ஆகஸ்ட்டில் போர்டு மீட்டிங் வச்சுருக்காங்க. டிவிடெண்ட் ரிசல்ட் ரெண்டுமே அறிவிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுமாதிரி டிவிடெண்ட் அறிவிச்சா அதற்கான ரெக்கார்ட் வந்து 17 ஆகஸ்ட் 2024. செக்டர் பார்த்திங்கன்னா லாஜிஸ்டிக் சொல்யூஷன் ப்ரொவைடராக இருக்காங்க. ₹3 இந்த வருஷம் ஆல்ரெடி ₹4 டிவிடெண்ட் கொடுத்துட்டாங்க ஃபெப்ரவரியில். ஸோ மேற்கொண்டு ₹3 ஒரு ₹4 டிவிடெண்ட் எதிர்பார்க்கலாம் நம்ம கண்டெய்னர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட்லேருந்து. அடுத்து பார்த்திங்கன்னா பைபேக்கை பற்றி, அதாவது 2 பைபேக் இப்போ வந்து ஓப்பனாக இருக்குது. இந்த பைபேக்கோட டீட்டெயிலாம் ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ யாராவது ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணியிருந்தீங்க, ரெக்கார்ட் டேட்லாம் முடிஞ்சுது. ஹோல்ட் பண்ணவங்க இருந்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கில் வந்து பைபேக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம சில மிஸ் பண்ணிடுவோம். பைபேக் எப்போ ஓப்பன் ஆகுதுங்கிறது நமக்கு தெரியாமல் போயிடும். ஸோ அதில் ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்குறது பஜாஜ் கன்சியூமர் கேர் லிமிடெட் ₹272 இப்போ கரண்ட் பேஸ்க்கு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ₹290 பைபேக் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ₹18 அதிகமான பைபேக்கு. இது வந்து ஓப்பன் ஆகிட்டு ஆல்ரெடி 5 ஜூலையிலே ஓப்பன் ஆகிட்டு க்ளோஸ் ஆகிறது பார்த்திங்கன்னா 11 ஜூலை. ஸோ இந்த இடைப்பட்ட காலத்தில் நம்ம பைபேக் வந்து அப்ளை பண்ணணும். அது தானாக ஆட்டோமேட்டிக்காக போகாது. நம்ம தான் நம்ம புரோக்கர் ஆப்பில் போய் நம்ம அப்ளை பண்ணணும். இது ஜீரோதாவில் பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப சிம்பிள். மற்ற கம்பெனிலையும் சிம்பிளாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் உங்கள் புரோக்கர் ஆப்கிட்ட கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா எக்லராக்ஸ் சர்வீசஸ் லிமிடெட் ₹2507 கரண்ட் பேஸு. ₹2800 பைபேக் பண்ணுறதா ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. இதுவும் ரெக்கார்ட் முடிஞ்சது. ஸோ நம்ம இதை பற்றிலாம் வீடியோ போட்டாச்சு. நீங்கள் போடலன்னு கேட்காதீங்க, போட்டாச்சு. ஸோ ₹2800 பைபேக் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ₹293 கிட்ட அதிகமாக பைபேக் பண்ணுறாங்க கரண்ட் பேஸுக்கு. ஸோ நல்ல ஒரு பைபேக் தான். ஸோ இது ஓப்பன் ஆகுது பார்த்திங்கன்னா நாளைக்கு ஓப்பன் ஆகுது. 9 ஜூலையில் ஓப்பன் ஆகுது, 15 ஜூலையில் க்ளோஸ் ஆகுது. ஸோ இந்த இடைப்பட்ட காலத்துக்குள்ளே நீங்கள் வந்து அதை அப்ளை பண்ணிடுங்க. ஸோ அவங்க தேவையானதை எடுத்துகிட்டு மீதியை கொடுத்துருவாங்க. ரேஷோலாம் பார்க்க வேண்டாம், ஏன்னா ரெக்கார்டெல்லாம் முடிஞ்சது. உங்கள்கிட்ட இருக்க எல்லா ஷேருமே அப்ளை பண்ணுங்கள். அந்த ரேஷோ படி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக எடுத்துக்கிடுவாங்க. அது போக அவங்க எக்ஸ்ட்ராவும் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வந்து லக் பேஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதை அப்ளை பண்ணி உங்கள் பைபேக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ இதோட முடிஞ்சது. மீண்டும் இது மாதிரி ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களில் ஒருவன். நன்றி, வணக்கம்.